நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இவன் கூட நீ வாழ்ற வாழ்க்கை மரணத்துக்கு சமமானதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவனை விட்டு உன்னை பிரிக்க பார்த்த. கடைசியில நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்ட. நல்ல ஒரு உறவை தூக்கி போட்டுட்டு நீயே இந்த படுகொழியில வந்து விழுந்துட்ட. இத நேர்ல பாக்குறதுக்காக தான் எங்களுக்கு இங்க வர தோணிருக்கு. ஏய், எதுக்காக நீ அவன் பண்றதெல்லாம் தாங்கிக்கிட்டு இங்க இருக்கணும்? அவன் நாளைக்கு உன்னை திரும்பவும் அடிப்பான். நீ பேகலாடு, நம்ம வீட்டுக்கு போலாம். அப்பா சொல்றத கேளுமா. வாங்கக்கா நம்ம போலாம். வேண்டாம், இனிமே நான் எங்கேயும் வரல. இங்க பாருமா, நீ எதுக்கு பயப்படுற? யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. அப்பா நான் இருக்கேன்ல. இல்லப்பா, நான் வரல. எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு நானே தானே இதை தேடிக்கிட்டேன். கிரண் சார் கூட வாழணும்னு நான் தானே முடிவு பண்ணேன். நான் இதெல்லாம் அனுபவிக்கணும். மனோக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். இது என்னோட தலையெழுத்து நினைச்சு நான் இதை ஏத்துக்கிறேன். வேற யாராவது கேட்டா நான் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. உங்க பொண்ணு திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க எப்படியே பேப்பர் படிச்சுட்டு உட்கார்ந்துக்கோங்க. என்ன ஆரம்பிச்சிட்டான்னு நீ சொல்ற? போன் நோன்ற வேலை. 24 மணி நேரமும் அதான் வேலை. இங்க பாருங்க, இப்ப நான் சொல்றத கேட்டுட்டு அவகிட்ட நீங்க இப்ப சண்டையெல்லாம் போட வேண்டாம். நீங்க கொஞ்சம் அன்பா நல்லபடியா பேசினா போதும். இங்க பாரு, உன் போனை கொஞ்சம் காட்டு. ஓ, அப்போ நீங்க அப்பா கிட்ட ஏத்தி விட்டுட்டீங்கல்ல? இங்க பாருங்கப்பா, அம்மா சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. அது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். அத பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இப்போ என்னோட விஷயம் இல்ல முக்கியம், அண்ணனோட விஷயம்தான். அண்ணனை இப்படியே விட்டா சரி வராது. வர்ற வழியில நான் பார்த்தேன், யாரு கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. மூக்கு முட்டை குடிச்சிருக்காரு. அவங்க அடிச்சு கொன்னாங்களான்னு கூட தெரியல. நீங்க கொஞ்சம் போய் பாருங்கப்பா. தங்கா, என்ன சாகடிக்க முடியாது. அதான் அன்னைக்கு அணுவே சாவடிச்சிட்டார்ல. இனிமே யாராலையும் அது முடியாது. நீங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? டேய் மனோ, நீ ஏன்டா இப்படி பண்ற? இப்படி நீ செய்யறதுக்கு உன் கையால எங்களை கொன்னுடு. அப்பா கையில இருந்து இப்படி 2 அடி கிடைக்க வேண்டிய குறை இருந்தது எனக்கு. அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஒரு பொண்ணுக்காக தன்னைத்தானே அழிச்சிக்க உனக்கு அசிங்கமா இல்லையா? அவ உன்னை தூக்கி போட்டு போயிட்டா. அதை விட அசிங்கம் இது. நான் தான் சொன்னேன்லப்பா, அவளை மறந்துடுன்னு. அவ போனா போகட்டும், உனக்கு வேற பொண்ணு கிடைப்பா.
இங்க பாரு, ஒண்ணு புரிஞ்சிருச்சு. நீ வாழ்ந்தது அவளுக்காக தான். அது இல்லாம அப்பா அம்மா தங்கச்சிக்காக இல்ல. அப்படியா இருந்தா அவ போனதும் தன்னைத்தானே அழிச்சுக்கணும்னு முடிவெடுத்திருக்க மாட்டேன். இங்க பாரு, நீ எப்படி போனாலும் அவளுக்கு கவலை இல்ல. இழப்பு எங்களுக்கு தாண்டா, எங்களுக்கு மட்டும்தான். நான் செத்த இழப்பு யாருக்கும் இல்ல, இழப்பு எனக்கு மட்டும்தான். என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சுமா. அப்புறமா நீங்க இவ வாழ்க்கைய பாருங்கம்மா. நான் பண்ண மாதிரியான தப்ப இவ பண்ணாம பாத்துக்கணும். வா. நான் சொல்றேன். கிரண், அது ரொம்ப நல்லதா போச்சு. அவங்க முன்னாடி அவளை நீ அடிச்சது ரொம்ப சரிதான். உண்மையா சொல்லு, அன்னைக்கு ஸ்டேஷன்ல உன்னை அடிச்சதுக்கு பழி வாங்க தானே இப்படி பண்ண? அப்படி பண்ணிருக்கூடாதுல்ல, அதுவும் அவங்க முன்னாடி வச்சு. எதுக்குப்பா நீ இப்படி ஃபீல் பண்ற? அடிக்கடி நீ இப்படி எல்லாம் நடந்துக்கணும், அப்பதான் அவ திருந்துவா. ஐயோ, நீங்க அப்படியே கிளம்புறீங்களா? சாப்பாடு கூட சாப்பிடலையே. ஆமா, நாங்க கிளம்புறோம். அதுக்கு காரணம் இருக்கு. திரும்பவும் இப்படி பண்ணா ஒரு வேளை நான் இவனை கொன்னு போட்டுடுவேன். நீங்க ஒரு கொலைகாரன் தானே, அதுவும் பண்ணுவீங்க, அதுக்கு மேலையும் பண்ணுவீங்க. சாரி, என்னோட கேரக்டரே அப்படிதான். எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும், இல்லைன்னா எனக்கு கோவம் வந்துடும். உன்னோட கேரக்டர் எனக்கு தெரியும். எல்லாம் மாறிடுச்சுன்னு நான் நிம்மதியா இருந்தேன். ஆனா தப்பு, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. நாங்க இவளை கூட்டிட்டு போலான்னு தான் நினைக்கிறோம். ஆனா இவ வர மாட்டேன்றா. இந்த கொடுமை அவ அனுபவிக்கிறதா முடிவு பண்ணிருக்கா. இப்ப நான் போறேன். அதனால நீ ஜெயிச்சிட்டேன்னு திமிரால இருக்க வேண்டாம். இனிமே என் பொண்ணு மேல கைய வச்ச நான் கேள்விப்பட்டா ஓ கைய வெட்டிடுவேன். அப்படின்னா அதையும் பார்த்துருவோம். வாங்க. ஐயோ அனு,
அடிக்கட்டும். எனக்காக நீங்க சண்டை போட வேண்டாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. எங்க நான் சந்தோஷமா தான் இருக்கேன். அப்பா விடுங்க, விடுங்கப்பா, விடுங்கப்பா. இவன் ஏன் போய் தடுக்கிற? அப்பா சொல்றதை கேளுங்கப்பா, விடுங்கப்பா. என் பொண்ணு அனாதெல்லாம் இல்ல, அவளுக்கு நான் இருக்கேன். அவ மேல நீ கை வச்சன்னு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் நான் இங்க வருவேன். உன் கூட சேர்ந்து வாழ்றதை விட நல்லது நீ இல்லாம இருக்கிறது தான். உன்னை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். என் வேதனையை புரிஞ்சுக்கோ. என் பொண்ணு தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாத. எங்க மேல இருக்கிற கோவத்தை நீ அவ மேல காட்டாத. நடந்ததெல்லாம் மறந்துரு. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடு. அவனை இன்னும் காணுமே, கொஞ்சம் ஃபோன் பண்ணி பாருங்க. பசிச்சா தானா வருவான். மாஸ்டர், அவனுக்கு பகல்ல வீட்டுல படுத்து தூங்குற பழக்கம் இல்லாம போறதே நல்ல விஷயம். எங்கேயாவது போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வரட்டும். இது வந்துட்டாரே. அப்ப நான் போய் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் நான் அவங்க 2 பேர்கிட்டயும் பேசணும். என்னடா? நான் இன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன். பொண்ணு பாத்தியா? ஆமா பார்த்தேன். பொண்ணை பிடிச்சிருச்சு. நீங்க சீக்கிரமா எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். நீங்க சீக்கிரமா ஒரு நல்ல நாளா குறிங்க. பொண்ணு யாருடா? உங்க பகல் தூக்கத்தை இல்லாம ஆக்கின பொண்ணு தானே? வாயை மூடிட்டு உள்ள போடி. இப்பதான் விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருப்பா. ஆமா, என்னோட பகல் தூக்கத்தை போக வச்ச அதே பொண்ணுதான். பொண்ணு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம அனுவை 2ஆவதா கட்டிக்கிட்ட மனு இருக்கான்ல, அவரோட தங்கச்சி சுப்ரியா. சுப்ரியாவா? டேய், அதெல்லாம் சரி வராது. எதனால சரி வராது? இப்ப அந்த 2 குடும்பத்துல இருக்கிறவங்களும் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கப்பா. மனோவை அனு வேண்டான்னு சொன்ன கோபம் அவங்களுக்குள்ள இருக்கும். சொந்தக்காரங்க கல்யாணம் பண்ணிக்கலையே, நானும் சுப்ரியாவும் தானே பண்ணிக்கிறோம். நாங்க காதலிச்சிட்டு இருக்கோம்.
வாட்ஸ்அப்லயும் ஃபேஸ்புக்லயும் இருந்த எங்க காதல் இப்ப பீச் வரைக்கும் வந்திருக்கு. உங்களால எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? அதான் என் கேள்வி. கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா? வேணாம். நான் லாங் ட்ரிப் வரைக்கும் போயிட்டு வரேன். நான் வெள்ளக்காரியா தான் கல்யாணம் பண்ணிப்பேன் பாருங்க. ஐயோ ஐயோ வேண்டாம்ப்பா வேண்டாம். உன் விருப்பப்படியே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். அப்புறம் நீங்க ஒத்துக்கலனாலும் நான் சுப்ரியாவை தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்புறம் அடுத்தவங்க பேச்ச கேட்காம எங்க 2 பேருக்கும் நீங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே நல்லது. யோசிச்சு பாருங்க. இவன் விருப்பப்படியே பண்ணிடலாம். என்னங்க சொல்றீங்க? இனிமே நான் என்ன சொல்ல? ஆனா இப்ப பொண்ணு கேட்டு அந்த வீட்டுக்கு என்னால வர முடியாது. ஆமா, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மட்டும் சொல்லிடு. நீ இவனையும் கூட்டிட்டு சுப்ரியா வீட்டுக்கு போயிட்டு வந்துரு. சும்மா ஒரு பொண்ணு பாக்குற சடங்கு, எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு. அது நிஜம்தான். நாளைக்கு நாம அங்க வரேன்னு அந்த பொண்ணு கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடு. ஓகே, தேங்க் யூ. போடா. இவனுக்கு என்ன உடம்பு முடியலையா? நீ எதுக்கு சும்மா அழுதுகிட்டே இருக்க? இவன் சின்ன குழந்தை ஒண்ணும் இல்லை. நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம். அவன் அதை கேட்கலன்னா அவன் விருப்பப்படியா நடந்துகிட்டோம். இது இப்படியே விட்டது நல்லா இருக்காது. ஏதாவது சரி பண்ணணுங்க. ஒண்ணு பண்ணலாம். போதை இறங்கினதும் அவனுக்கு அட்வைஸ் பண்ணி பாரு. இனிமே என்னால எதுவும் பண்ண முடியாது. இதோ வந்துட்டால அடுத்தவ. ஒருத்தனுக்கு சரக்கு, இன்னொருத்திக்கு போனு. 2 பேருக்கு கெட்டு போறதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன். என்ன? நீங்க இப்படி கோபமா இருக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லி தொலை. நான் ஒருத்தரை விரும்புறேன். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீ சொல்லுடி. என் போதை இறங்கிடுச்சு. ஆமா, அவன் யாரு? டேய், இவரை அடி கொடுத்து சரி பண்ணணுமா இல்ல வீட்டை விட்டு வெளில அனுப்பணுமா? சீதா, நீயே சொல்லு. எங்களை பார்த்து இவ்வளவு தைரியமா சொல்ல உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? ஐயோமா, அவளை சொல்ல விடுங்கம்மா. யார் அவன்? உயிருக்கு உயிரா காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒருத்தன் இங்க குடிச்சிட்டு விழுந்து கிடக்குறான். இதெல்லாம் பார்த்து நீ திருந்த மாட்டியா? சொல்லுமா, யார் அந்த கொடுத்து வச்சவன்? பத்மானியோட அண்ணன் இருக்காருல்ல, கோபி சார். அவரோட பையன் ஜெயந்தன். அமெரிக்கால இன்ஜினியரா இருக்காரு. இப்போ இங்கதான் இருக்காரு. பெஸ்ட். இதோ திரும்பவும் அதே குடும்பத்துக்குள்ள. இங்க பாரு, உன் அண்ணனை ஒரு கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்ட அந்த குடும்பத்துக்குள்ள உனக்கு போகணுமா? அது வேண்டாமா. அனுவுக்கு அப்படி பண்ணதுக்கு அவர் என்ன பண்ணுவாங்க? அது சரிப்பட்டு வராது. இவனை வேண்டான்னு தூக்கி போட்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு கூட இன்னொரு உறவு, அது சரிப்பட்டு வராது. நல்ல குடும்பம். அவருக்கு நல்ல வேலையும் இருக்கு. அமெரிக்கால இன்ஜினியர். நல்ல கேரக்டர், அன்பான மனுஷன். இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் திரும்ப எனக்கு கிடைக்காது. இது வேணான்னு சொல்லாதீங்க. எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நீங்க நினைச்சா இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்கணும். சம்பந்தம் நல்ல சம்பந்தம் தான். ஆனா அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா? அவங்களுக்கு சம்மதம் தான்.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கும் சம்மதம்னா அவரு அவங்க அம்மாவும் பொண்ணு பார்க்க நாளைக்கு இங்க வருவாங்க. நீ தைரியமா வர சொல்லுமா. அவங்கள பொண்ணு பார்க்கறதுக்கு அப்பா அம்மாவுக்கு சம்மதம் தான், எனக்கும் சம்மதம் தான். அப்படி நாங்க சொல்லவே இல்லையே. அதெல்லாம் சொல்லிட்டீங்க. சுப்ரியா, நீ உள்ள போ. நீ அவங்க கிட்ட போய் சொல்ல நாளைக்கு வாங்கன்னு. உங்க 2 பேர் மனசுக்கு பிடிச்சதால இந்த கல்யாணம் நடந்தே தீரும். நீ என்ன நின்னு பாத்துட்டே இருக்க? முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணு போ. சுப்ரியா என்னோட தங்கச்சி. ஒருவேளை நம்ம 3 பேரும் எதிர்த்தாலும் அவன் கூட தான் போவா. சும்மா எதுக்காக நம்ம தேவையில்லாம அசிங்கப்படணும்? சந்தோஷமா இந்த கல்யாணத்தை நீங்க நடத்தி வைங்க. பிடிவாதெல்லாம் வேண்டாங்க. அவளோட ஆசை அதுதான்னா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம். மனோ சொன்ன மாதிரி நம்ம ஏங்க அசிங்கப்படணும்? நான் ஏன் இப்படி பண்ணேன்? நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. என்னால சில நேரம் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு என்ன ஆச்சு? ஆபீஸ்லயும் சாமி மடத்துலயும் கிரண் சார் என்கிட்ட நல்லபடியா தான் நடந்துகிட்டாரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி இருக்காரு. எதனால இப்படி? முன்னாடி மாதிரி தான் அவர் இப்பவும் இருக்காரு. எந்த மாற்றமும் இல்ல. ஒருவேளை ராகினி அம்மாவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஏதாவது பண்றாங்களோ? அவருக்கு புத்தி பேதலிக்கிறதுக்கு. இவர் அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அவங்க பண்றத நான் கண்டுபிடிக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.